ஸோ இந்த வாட்டர் வந்து டெட் சீ போதாங்க. அதனால் பிடிக்க முடியல. வெறும் ஒரு கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் விட்டுருந்தா உருண்டு கீழே போயிருப்போம். கண்ணாடி போட்டு I will try. Okay. ஷூஸ் வேணும், வாட்டர் ப்ரூஃப் பேக்கெல்லாம் வேணும் வாங்க. ஸோ நம்மக்கிட்ட 2 பேர்ட்டையுமே அதெல்லாம் கிடையாது. ஸோ டவலை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதா பார்ப்போம். வாங்கி தான் ஆகணுமா பார்ப்போம். இது எப்படி உருவாச்சுன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இதை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாச்சுன்னு. இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து இன்க்ளூடடு. ஸோ இதுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 JD. 23 × 130 போட்டுக்கோங்க, 3000 ரூபாய் இதுக்கு என்ட்ரி. இது வந்து இன்க்ளூடடு. ஆனால் இந்த ஷூ வந்து நம்ம போட்டால் தான் வந்து தாங்குன்றாங்க. இல்லைனா நம்மளாவது ஷூ போட்டிருக்கிறோம். நம்ம வந்து ஷூ எடுத்துகிட்டு வரல, ஸ்லிப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஷூ வந்து 5 JD, 5னா 650. ஸோ 3650 ரூபாய் இந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் வந்து அந்த 10, இது வந்து 10 JD 1300 ரூபாய். இந்த வாட்டர் ப்ரூஃப் பேகு. ஸோ இது வந்து தனியாக ஒரு எக்ஸ்பென்சிவான ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்ணிட முடியாது. ஒரு ப்ராப்பராக எக்ஸ்பென்சிவான ஆக்டிவிட்டி. ஸோ அப்படி தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். Oh, I wore it just a minute. I'll remove my t-shirt. I forget to remove my t-shirt. T-shirt கழட்டிடலாம். ஸோ இதோட 3000 ரூபாய் இதுக்கு என்ட்ரி. $10 அந்த JD 10 JD, அதாவது 1300 ரூபாய் அந்த பேகு. இதுக்கு வந்து 5 JD 650 ரூபாய். ஸோ பயங்கர எக்ஸ்பென்சிவான ஆக்டிவிட்டி. இந்த வாட்டர் பாட்டில் 2 JD, வெளியே வாங்கினா 1 JD 260 ரூபாய். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆக்டிவிட்டி. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. லாஸ்ட் மினிட்ல அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக மாற்றினோம். போயிட்டு நல்லா இல்லாமல் மட்டும் இருந்ததுன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சஹாராவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி போனோம்ல, அந்த மாதிரி இந்த நாட்டில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நான் இந்த மாதிரியான ஒரு டே ட்ரிப்பை வந்து நான் பேப்டிசம் சைட்டு மவுண்ட் நெபோக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பேப்டிசம் சைட் மவுண்ட் நெபோ, டெட் சீ. ஆனால் இப்போ வந்து அது டெட் சீ அண்ட் வாடி முஜிபாக மாறி இருக்குது. ஸோ வாடி முஜிப் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அது ரொம்ப செலவு பண்ணி பண்ணுற ஆக்டிவிட்டி. அண்ட் இது போக நம்ம காருக்கு வந்து மொத்தமாக 85 JD, 42 ஷேர் பண்ணியிருக்கோம். 42 இந்த சென்ஸ் கிட்டத்தட்ட 5500 ரூபாய் சம்திங். ஸோ 5500 + 3000 + ஒரு 1000 கிட்டத்தட்ட ஒரு 9500 ரூபாய், ஆல்மோஸ்ட் 10000 ரூபாய் இந்த ஆக்டிவிட்டி. சஹாராவில் நம்ம 10000 ரூபாய்க்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, சஹாரா டெசர்ட். ஸோ அது மாதிரி இங்கே வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு $100 ரேஞ்சில் செலவு பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சஹாரா இதில். ஸோ ஈஜிப்டில் வந்து நம்ம சஹாரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே வந்து இந்த வாடி முஜிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ வாடி முஜிப் அண்ட் டெட் சீ. ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ப்ராபப்ளி மவுண்ட் நெபோ அப்புறம் வந்து அந்த பேப்டிசம் சைட்டை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரில. மேபி நம்ம பஸ்ஸில் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் பட்ஜெட் இருக்கும். ஆனால் பஸ்ஸில் போனாலுமே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம தெரியாமல் இது வந்துட்டோமா, இல்லை வந்ததுக்கு இது நல்லா இருக்கா தெரியாமல் வந்ததுக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்ப்போங்க, நல்லாயிருக்கும் நம்புவோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இந்த வாடி முஜிபை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வாடி முஜிப் இந்த இடத்துல இந்த பள்ளத்தாக்குகள் எப்படி உருவானது அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருந்தாங்க இல்லையா, என்ட்ரிலே போட்டிருந்தாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் எப்படி உருவானது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்களே வந்து கண்டிஷனை பாருங்கள், கண்டிஷனை பாருங்கள். இந்த நிலமையில இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கான மைண்ட் செட்டெல்லாம் இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெடி மாதிரி மடிச்சு இதை போட்டுக்கிட்டா அது வாட்டர் ப்ரூஃப் பேக். ஸோ இட் இஸ் லைக் வி கேன் டேக் இட் ஆர் இட் இஸ் லைக் ரெண்ட்? No, rent. Rent, yeah. So rent is 10 JD. Yeah. I think we are spending way too much today. Unexpected. Well, I mean, for me, it's the last expense here in Jordan. Tomorrow I'm going back home. To Turkey. To Turkey. So ஆரம்பிச்சிருச்சுங்க, போமா. Can I like 1, 2? Ja, muszę to zeldyć, nie płacz. Oh, nice.
Buy one. ஓ ஜில்லுன்னு தண்ணிங்க, டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ தண்ணியில் நம்ம வந்து ஒரு ட்ரெக் போக போகிறோம். ஆத்தாடி வாய்ப்பு இல்லை. இந்த ஷூ இல்லாமல் நம்ம வந்து, இந்த ஷூ இல்லை, பொதுவாக ஷூஸ் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ண முடியாது. செருப்பில் வெறும் கால்லையும் பண்ண முடியாது, ஃபுல்லாக கல். ஸோ ஷூஸ் வேணும் தான். சுமார் 1.5 மணி நேரம் ட்ரெக்கு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத பார்ப்போம், என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம கண்ணாடி போட்டிருக்கனால தலையை மட்டும் நினைக்க முடியாது, அதாவது ஸ்பெக்ஸோட சேர்த்து நினைக்க முடியாது, இல்லைனா மண்டியோட முங்கி இருக்கலாம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், பசிக்குதுன்னு சொன்னனால மண்டையில் எதுவுமே ஓடல. காலைல சாப்பிடாதனால மண்டையில் எதுவுமே ஓடல. பேட்டரியை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு பேட்டரி இப்போ போட்டிருக்கிறது மட்டும்தான், அது 58% இருக்குது. இந்த 58% தீர்ற வரைக்கும் மட்டும்தான் வீடியோ. மொபைல் வந்து பேக்கில் இருக்குது, ஆனால் தண்ணிக்குள்ளே மொபைலில் எடுக்க முடியாது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதோ, நான் அவ்வளோ தூரம் காட்டுறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு பேட்டரி காரில் இருக்குது. இன்றைக்கி நாள் வந்து சுத்தமாகவே விளங்காமல் போயிட்டுருக்கு. பேக் இன் தி பேக் சீட். நம்ம வந்து பேட்டரியை மறந்துட்டோம். நம்ம ஒரு பேட்டரி 50% வச்செல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது, நிறையா வேலை இருக்குது. ஸோ டாக்ஸியில் இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து டிரைவர்கிட்ட எடுத்துகிட்டு வர கால் பண்ணால் இங்கே டவர் இல்லை. ஸோ அதனால் நான் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடுறேன், இல்லைனா போயிட்டு கேமரா இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். மொபைல்லேயே நம்ம தண்ணிக்குள்ளெல்லாம் எடுக்க முடியாதுன்றனால. பேட்டரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருக்கு இல்லையா, ஒன்று போட்டிருக்கேன், இன்னும் 2 பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எது போகணுன்னாலும் பேட்டரி பேக்கப் வேணும், சீக்கிரமே தீந்துடும். பவர் பேங்க்கில் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் அங்கே நமக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் இது பண்ணல, அவர் வந்து ஃபுல்லாக வளைச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. படுத்துட்டு மிதக்கிற வீடியோ தான். சரிவோ ஆழம் இல்லை, மழை பெஞ்சால் மழைக்கு ஏற்ற மாதிரி ஆழம் வந்து மாறும். வின்டர் டைமில் வந்து இது அலோடு கிடையாது. அக்டோபர் மந்த் வரைக்கும், இந்த சம்மர் சீசன் எப்போவோ அது வரைக்கும் அலோடு. இங்கே பாருங்களா, ஆழம் அதிகமாகுது. இங்கே தண்ணி சூடாக இருக்குது, அந்த ஆழமும் அதிகமாக இருக்குது. நடந்துக்கிட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸ். பிடிச்சிக்கிறதுக்கு கயிறு போட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு எடுக்க முடியல. வந்துட்டோம் ஒரு வழியாக அந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டி. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, ஃபுல்லாக தண்ணி சத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த இதை சொல்லுவோமா? ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸோ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டினியூ பண்ணலாமா? ஐயோ, நான் அங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு, பார்ப்போம். No rope. No rope. So it's easy. You think so? Yeah, because there are no rope. ஓகே, கயிறு எதுவும் இல்லையா, அதனால இது வந்து ஈஸியான ஏறுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ப்ரோ லுக் தேர். Nice. Let's go. Sorry. Do you go? Yeah. Okay, I will go first. Yeah. It was easier. மீனெல்லாம் இருக்குங்க தண்ணியில். வீடியோ எடுக்கணும், வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ரீல்ஸுக்கு எடுக்கணும், நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். நோ லைட்டிங். யா, Hold it.
வாட்டர் ஃபால்ஸா மேலே ஏறணுங்க. You can go. Yeah. You go first. You can go first. I want the video. ஒரு கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா உருண்டு கீழே போயிருப்பான். கண்ணாடி போச்சு. Okay. You can have my glasses. Yeah. What? Sorry. Save it. Yeah, save it. You are not coming above? No. Is there more? Lighting there? Huh? You're lighting there? No, I'm going off. You go first. Is it more? Huh? More way up? Yeah. I think so. You wanna go? I'm not sure. I think we can go. It is fine. Glasses. வீடியோ பண்ண முடியலங்க. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நாம இப்போ அப்படியே வந்தவரையே வெளியே கிளம்பலாம். நான் பேசுறது கேட்குறானு தெரியல. கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு என்னோட கஷ்டம் தெரியும். போடலன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு. இப்போ கண்ணாடி போட்டுட்டு மேலே போகிறது பாசிபிள் இல்லை. ஃபுல்லாகவே அடித்து தண்ணியில் நவுத்திட்டு போயிடும். நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு மேலே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கையில் கேமரா வேறு எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த இது மேலே ஏறிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அந்த வாட்டர் ஃபாலோட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ அதனால் நம்ம இறங்கிட்டோம். ஒரே ஒரு ஸ்லோப் மட்டும்தான். இப்போ இதில் இறங்கணும், அதான் கஷ்டம். இப்போ ஏறும்போது இதில் ஏறிட்டோம். இறங்குறது இன்னொரு பெரிய சேலஞ்ச். பேசாமல் இறங்குறதையும் காட்டவா? இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இறங்குறதையும் பார்த்துருங்க. இன்னும் நம்ம 2 லெவல் கீழே இறங்கணும். நம்ம 3வது லெவலில் இருக்கோம்னு நினைக்கிறேன். 3ஓ 2ஓ, இன்னும் 2 இது கீழே இறங்கணும்.
2 வாட்டர் ஃபால். அது ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று இறங்கணும். அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அடுத்த வாட்டர் ஃபால் இறங்குறதுக்கு. நம்ம 1வது மாடியில் இருக்கோம். விழுந்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் விழுவோம். அங்கே ஆள் நிற்கிறாங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேந்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்காரு பாருங்க இவரும். இன்னொரு ரவுண்டு போவோமா? நல்லா போகிறதே அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏன்னா யூடியூப்க்கு ஒர்க்கா நான் ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் எடுத்தேன்னா 16:9 எடுத்தேன்னா திரும்ப நான் இன்ஸ்டாக்கு 9:16 எடுக்கணும். சாரி 9:16 போயாச்சு. இப்போ 16:9. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதெல்லாம் யாருமே வராத இடம், தமிழில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஸோ ஜோர்டனில் இருக்கக்கூடிய வாடி முஜிப் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெளியே போயிட்டு முடிச்சுப்போம். மைல்ஸ் டு கோ, பாய். ஆனால் வெளியே போயிட்டு தான் முடிப்போம். I will also join. Okay. Thank you. நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாதான் நமக்கு ஃபோட்டோ கிடைக்கும். ஓகே, வீடியோ எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஃபோட்டோ எடுக்கணும், அடுத்தவங்களை எடுத்து கொடுத்தா தான் அவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. வில் சேஞ்ச் த பேட்ரி. ஸோ ஒரு 1 பேட்ரி முடிய போகுதுங்க. 10% தான் இருக்குது, நம்ம மாற்றிடுவோம். நல்ல வேலைங்க பேட்ரி எடுத்துகிட்டு வந்தோம். 10% இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நம்ம திரும்ப ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். நான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போதே இறங்குறதே நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது எனக்கு. ஐயோ, கயிறில் இறங்கணுமே. கயிறை பிடிச்சி இறங்கணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கை தான், இன்னொரு கையில் கேமரா இருக்குது. வீடியோ கொஞ்சம் சரியாக வர்றேன்னா போட்டுக்கோங்க. 2 கையில் பிடிக்காமல் இறங்க முடியாது. வந்துட்டோம்.
ஷோல்டர் வரைக்கும் இருக்கு. சில இடங்கள் கையெல்லாம் செவந்துருச்சு. Sleep. Sleep, sleep. You can do it better. You can do it better. Sleep. Yeah. Okay. You want to do it again? No. Not again. கல்லெல்லாம் குத்தி சராய்க்கும்ல அந்த இது நடக்கலாம் முடியாது, மிதக்க வேண்டியதான். நல்லா போதே இந்த மாதிரி மேலே பாருங்க. மேலே எனக்கு என்ன வியூ தெரியுதுன்னு பாருங்க. இருந்தால் உடனே விழுந்துடுறது. கல்லுன்னு ஒரே அழுத்துல ஒரு கையில் கேமரா இருக்கனால 2 கை இது யூஸ் பண்ண முடியல. கேமரா தர தட்டிடுச்சு. திரும்ப அடுத்த இடத்துக்கு போ. கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் ஆழம் இருக்கு. அப்படியே ஒரு டைவ் அடிப்போமா? 1 2 2. இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சம், வெயிலே இருக்குது. அங்கே வந்து வெளிச்சமே இல்லை உள்ள. இன்னைக்கு போய் ஷூவெல்லாம் கலட்டிட்டு கை காலெல்லாம் இது பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ சேதம் இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம டெட் சீ போகிறோம். அது இதை விட இன்னும் கொடூரமாக இருக்கும். அப்படியே அரிச்சு எடுத்துரும் உடம்பெல்லாம். இங்கே கொஞ்சம் ஆழம் இருக்குது. உட்காந்துருவோமா? நேராக பாறையில் போய் முட்ட போகுது. அப்படியே பாறையில் ஒரு அழுத்தி அப்படியே பாறையில் போட்டு ஒரு அழுத்தணும்னா பாறையில் ஒரு மிதிச்சோன்னா அங்கே மிதிச்சு இங்கே பவுன்ஸ் ஆகி டைரக்ஷனில் இந்த பக்கம் வந்துட்டோம். போவோமா? எங்கேயும் ஆள் இல்லாமல் பார்த்துக்கங்கடா. டைவ் அடிச்சிட போகிறேன். அடுத்த ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வந்துட்டோம் என்ட்ரி பாயிண்ட்டு. போன வேகத்துக்கு ஒரு இடி பவுன்ஸ் அடித்து காலில் 2 கல் தள்ளி விட்டு டேரக்ஷன் மாற்றியாச்சு. அங்கே பாருங்க, மிதக்குறாங்க. மறந்துடுவோமா? இறங்குது. கேமரா வர கையில் மாட்டிக்கிட்டு பள்ளத்தாக்க விட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே பாருங்க அந்த மனுஷனை
சைக்கிள் ஓட்டிகிட்டு வராரு. ஒருவேளை நான் வரதையும் பார்த்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குமோ எனக்கு தெரியலையே. யாருனா தானே வீடியோவில் போட முடியும். ஓகே ஹாய். இவ்வளோ ஹாய் இவ்வளோ எனர்ஜி எதிர்பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதான். நடக்கணுமா? இந்த பக்கம் தான் ஆளை இருக்கு. $100 இது ஓகேவான்னு கேட்டால் அது உங்களுடைய சாய்ஸ் தான். 50-50. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததானா நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வந்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். $100 உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படியா கண்டுபிடிச்ச பாதையா ஐடியா வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அந்த $100 ரேஞ்சில் வந்து செலவு பண்ணி பண்ணுவோம். டான்சானியாவில் பண்ணியிருந்தோம். ஹட்ஸாபே டிரைவ் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோஸில் குறை இருந்தாலும் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஈஜிப்டில் வந்து நம்ம $100 செலவு பண்ணி சஹாரா டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஜார்டனில் $100 செலவு பண்ணி இந்த வாடி முஜிப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கரை தட்டிடுச்சா ப்ரோ? எண்டட். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் பண்ணுற பாக்கியம் தான் நமக்கு கிடையாது. ஏன்னா ஆம்பளையாக பிறந்துட்டோம். அட்லீஸ்ட் இதுக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யூடியூப்பில். நம்மளால் இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயம் தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பை. லாஸ்ட் டைம் ஒரு ஜம்பு கம்மி ஆல்சோ. யா யா. Hello, India. He is from Mexico. Espanol. Spanish person. Oh, my way. I am not in my control. இந்த பாறையில் ஒரு புஷு ஓடு. பாதை மாறிட்டோம்ல. இன்னொரு தடவை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? 10,000 ரூபா கொடுத்துருக்கோம்ல. குப்பை எங்கே பார்த்தாலும் எடுத்து போட்டுறாரு. நான் கொண்டு வந்த குப்பை அடுத்தவங்க குப்பைலாம் கிடையாது. பார்த்தா எடுத்து போட்டுறாரு. அந்த வாட்டர் பாட்டில் நாங்கள் போகிறப்பவே தீர்ந்துருச்சு. இங்கே ஓரத்தில் எல்லாம் வாட்டர் பாட்டில் போட்டிருக்காங்க. தண்ணிக்குள்ளே போடல, ஆனால் ஓரமாக போட்டிருக்காங்க. ஓரத்தில் கூட போடல. எடுத்து அங்கே இதில் வச்சுட்டு வந்துட்டார். அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடுறாரு. நல்ல விஷயம். No, I told that you are not putting any waste in the water. You mentioned that this water is going to Dead Sea? No. Because this water is going to Dead Sea. Oh. Yeah. So இந்த வாட்டர் வந்து டெட் சீ போதாங்க. This is the source of Dead Sea water. ஓ ஓகே. இது தெரியாது. எவ்வளோ நேரம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து டெட் சீக்கு போதான் இந்த வாட்ரு. டெட் சீ போகிறதுக்கான வாட்ரு இது தண்ணிக்கு வந்து சோர்ஸு தானா. ஸோ இங்கே இருந்தால் தண்ணி வந்து இந்த எடுத்து அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதான் டெட் சீ. நம்ம பார்த்தோம்ல முதல்ல ஃபோட்டோ எடுத்தோம்ல அந்த பிங்க் லேக், அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க. நான் பிங்க் லேக்கு அந்த சால்ட் இதெல்லாம் வந்து நோ, அது வந்து தேவையே இல்லை. அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துச்சு. அது வேணாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் $100 செலவு பண்ணுறது ஓகேனா செலவு பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி $100 செலவு பண்ணுவோம். ஒரே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். $50 பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்ட்ரி டிக்கெட் 23 தான். வந்து போகிற செலவு தான் அதிகம். இந்த ஷூக்கு 5, அப்புறம் அந்த பேகுக்கு 10, அவர் 2 பேர் சேர்ந்து இருக்க இது பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து விலை கூட போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஓகேனா அது ட்ரை பண்ணுங்கள். ஓகேன்னு சொன்னால் தான் விடணும். ஐயோ வந்துட்டோம்.
We are paying almost 85 JD to him, right? 85 JD to him. Oh, yeah. That's fine. 1.5 மணி நேரம் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் 1.25 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இருக்க மாட்டாங்களா நான் எக்ஸ்ட்ரா 85 JD நினைக்கிறேன். 10,000 11,000 2 பேர் சேர்ந்து. ஸோ ஆளுக்கு 5,000 பிரிச்சுக்கிட்டோம். 4 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் காருக்கு. ஏன்னா ஆளுக்கு 2,500 2,500. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது அம்மா அப்பா 2 பசங்க அந்த மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அந்த மாதிரி வரீங்கன்னா வித் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொல்கிறேன். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பற்றி சொல்லல, காஸ்ட் ஷேர் பண்ணுறது. காஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். 4 பேர் வரீங்கன்னா இது உங்களுக்கு வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். $100 என்ட்ரி டிக்கெட் இருக்குது. நான் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ 4 பேராக வரீங்க, இல்லை கப்புள்ஸாக வரீங்கன்னா கூட சூப்பர். நீங்கள் 2 கப்புள்ஸோடு சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஹோட்டல்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஹோட்டல்ஸுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். என்ன மாதிரி தனியாக வரீங்கன்னா யார் கூடயாவது சேர்ந்து தான் அந்த மாதிரி பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா ஜாஸ்தியாக எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ வரீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வாங்க. இந்த சென்ஸ் ஃப்ரெண்டோ யாரோ அந்த மாதிரி 2-3 பேராக சேர்ந்து வந்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் எந்த இடமா இருந்தாலும். அட்லீஸ்ட் ஒரு ட்ராவல் பார்ட்னர் மாதிரி, ட்ராவல் பட்டி உங்களோட ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். முடிஞ்சு கிளம்பிட்டோங்க. எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ டெட் சீ போனோன்னா ரெசார்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். நான் $10 ஃப்ரீ பீச் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து ரெசார்ட்டு 15 JDங்கிறாரு. 15 JDங்கிறது ஜாஸ்தியாக தெரியாது. ஆல்ரெடி நம்ம ஜாஸ்தி பே பண்ணிட்டோம். ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கோம் என்னென்னு. சரி என்னங்க அப்படியே பாலஸ்டீன் போவோமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாலஸ்டீன் வெஸ்ட் பேங்க் இங்கே தான் இருக்குது. அப்படியே மிதந்தோன்னா பாலஸ்டீன் போயிடலாம். போவோமா? இது மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பயங்கரமான உப்புங்க. தெரியாமல் ஒரே ஒரு துளி நாக்கில் பட்டுருச்சு. ஆனால் அதுவே வந்து அதிபயங்கரமான உப்பு கரிக்குது. இதே பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறது ஜோர்டன், அந்த பக்கம் பாலஸ்டீன். ஸோ அங்கேருந்து இங்கே நீந்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வாங்கி என்ட்ரி போட்டுட்டு தான் வந்து கேட்டுக்குள்ளே பாலஸ்தீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பாலஸ்தீனை பார்க்கணுங்கிறதுக்காக இது வழியாக போய் பார்த்துட்டு வர ஆட்கள்லாம் வந்து இருந்திருக்காங்களாம். எனக்கு வந்து மூக்கில் உப்பு போயிடுச்சு. மூக்கில் உப்பு போனால் என்ன ஆகுறது? எரிச்சல் தாங்க முடியல. ஐயோ, அது நல்ல தண்ணி படமும் இன்னும் பயங்கரமாக எரியுதே. இங்கே போய் பாலஸ்தீனாக பார்த்துருக்க வேண்டியது இந்த வெஸ்ட் பேங்கை தள்ளி நின்று பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு.